அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோ இந்த முறை எஃப்டபிள்யூசி ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற மாணவர்களுக்கு. அப்போ நான் உங்களுக்கு போன வீடியோவில் யூனிட் ஒன்னுக்குரிய எஸ்ஏ கேள்வி என்ன வரும்னு போட்டிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எஸ்ஏயில் இல்லாட்டி உங்களோட எஃப்டபிள்யூசி பேப்பர் என்ன வரப்போகுது, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 மூன்று தான் வரப்போகுது. அப்போ யூனிட் 1ல என்ன எஸ்ஏயில் வரலாம் என்று போட்டிருக்கிறேன். அதை படிச்சுட்டீங்கன்னா நீங்க எஸ்ஐக்கு ரெடி. ஏன்னா 3 வருஷத்துலயும் எஸ்ஐக்கு ஹெட்டிங்க போட்டிருக்கிறேன். சிம்பிள், வெரி ஈஸி தியரி. நீங்க வளமையாவது செஞ்சு பழகிறது தான் எஃப்டபிள்யூசி கேள்வி. 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளம் சிம்பிளா 80 எடுத்துட்டு போயிடுவீங்க. இந்த வீடியோவில் யூனிட் 2 போடுறேன், அடுத்த வீடியோவில் யூனிட் 3 போடுவேன், அங்கால ஸ்ட்ரக்சர் போடுவேன், எம்சிக்யூ போடுவேன். சும்மா என்ன வரும் என்று தெரிஞ்சு படித்தாலே ஒரு 80 மார்க்ஸ் லேசா தாண்டி நாங்க எஃப்டபிள்யூசி ஃபர்ஸ்ட் டேர்ம் சக்சஸ்ஃபுல்லா நாங்க முடிச்சிடலாம். சரி, இப்போ வருவோம். 2026 பெட்ஜை பொறுத்த வரைக்கும் யூனிட் 2ல ஒன்று கொதிநிலை இருக்குது, அதே மாதிரி மின்னெதிர்த்தன்மை இருக்குது. கொதிநிலை என்னத்தை வச்சு பாக்குறது பிள்ளைகள்? முனை சரி இடைமூல கூட்டுடை கவர்ச்சி விசையை வச்சு பாக்குறது. இடைமூல கூட்டுடை கவர்ச்சி விசை தெரிஞ்சு அதுக்குரிய பாஸ் பேப்பர் கேள்வி செய்துட்டீங்கன்னா கூட கொதிநிலை கேள்வி பிடிச்சிடுவீங்க. இல்லையா எஃப்டபிள்யூசி கேள்வி செய்துட்டீங்கன்னா கொதிநிலை பிடிச்சிடுவீங்க. ஏண்டா எஃப்டபிள்யூசி கேள்வியும் சில பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறீங்க. எங்களோட கிளாஸ்ல எஃப்டபிள்யூசி தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது. மற்றது எக்ஸாமுக்கு ஒரு 2 கிழமைக்கு முன்னாலே எஃப்டபிள்யூசி செமினாரும் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகினாலே எல்லா தியரியுமே உங்களுக்கு கைக்கு ஒரு 2 வருஷ பேப்பரை மிக்ஸ் பண்ணி ஒரு பேப்பர் ரெடி பண்ணி தருவேன். அதே செமினாரை செஞ்சிட்டீங்க என்றாலே அதில் வர நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்க என்றாலே நீங்கள் சிம்பிளாக 80-85 மார்க்ஸுக்கு போயிடலாம். ஸோ கஷ்டப்பட தேவையில்லை ஃபர்ஸ்ட் டேர்மெண்ட். மற்றது படிக்க இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லைன்னு ஒரு சின்ன ஒரு விடயம் தான். அந்த விடயத்தை மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். எங்களோட சிலபஸுக்குள்ள என்ன இருக்குது என்றதை மட்டும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டோம்னாலே உங்களுக்கு ஈஸியா நீங்க மார்க்ஸ் எடுத்துட்டு போயிடுவீங்க. செமினார் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, நான் எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல போடுவேன். சரியா, வாட்ஸ்அப் சேனல்ற லிங்கை வேணுமெண்டா ஃபர்ஸ்ட் கமெண்ட் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதில் ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க. அதில் தான் செமினார் டீட்டெயில்ஸ் போடுவேன். பட் எங்களோட எம்சிக்யூ இல்லை எஃப்டபிள்யூசி கிளாஸ் போய் கொண்டிருக்குது. அது வளமையா சனி ஞாயிறுல நடக்கிறது. அது இப்ப இல்லை, தொடர்ச்சியா ஃபைனல் எக்ஸாம் மட்டும் நடந்து கொண்டிருக்கும். அது வேற, எஃப்டபிள்யூசி செமினார் வேற. சரி, அடுத்து வடிவங்கள். இந்த வடிவங்கள் தெரியாம யாரும் இருக்கிறீங்களா பிள்ளைகள்? எல்லாருக்குமே தெரியுமே. எவ்வளவு இலகுவா வடிவம் கிருறேன்ட்டு யூடியூப்லயும் வீடியோ போட்டு வச்சிருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்க. இல்லாட்டி படிச்சு கொள்ளுங்க. எல்லா இடத்துக்குமே தேவைப்படும். ஃபைனல் பேப்பர்ல ஸ்ட்ரக்சர் செய்யறதுக்கும் இந்த வடிவம் தேவை. வடிவம் மட்டும் வரைய தெரியாட்டி கெமிஸ்ட்ரி படிக்காங்க பிள்ளை. உண்மைக்கும் இந்த வடிவம் வரைய தெரியாது, இது நான் பழக மாட்டேன் என்றா படிக்காதீங்க. தயவு செஞ்சு இப்பயே போயிருங்க. லேசான வேலை இதை வச்சுதான் யூனிட் 2 ஃபுல்லா இருக்குது. நீங்க கொதிநிலை பாக்குறதா இருக்கட்டும், முறைமையான ஏற்றம் பாக்குறதா இருக்கலாம், என்னத்தை வேணாலும் யூனிட் 2ல கண்டுபிடிக்கிறதுக்கு, ஈவன் கால்குலேஷன்ல போனா கூட ஒட்சியேற்றேன் சில நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட தேவைப்படும், இன்ஆர்கானிக்ல தேவைப்படும். வடிவம் தெரியாம கெமிஸ்ட்ரி செஞ்சுக்க மாட்டீங்க. ஸோ தெரியாதா டக்குன்னு படிங்க, பின்னால படிக்கணும்லாம் வைக்காதீங்க. எவ்வளவு பேர் வீடியோ கொடுக்குறாங்க பிள்ளைகள், எத்தனையோ சேர்மார் கொடுக்குறாங்க. படிக்க இல்லையா, எடுத்து படிங்கல என்ன, அதை எடுத்து படிங்க. மற்றது எந்த சேர்மாருமே உங்களுக்கு நோட்ஸ் தராம இல்லை, உங்களுக்கு இது படிப்பிக்காம இல்லை, நீங்க கவனிக்காம விட்டுருப்பீங்க. ஸோ கொப்பியில நோட்ஸ் இருந்தா அதை திரும்பி தட்டி பாருங்க. இல்லாட்டி யூடியூப்ல வீடியோ கிடக்கும், யூடியூப்லயும் இல்லையா யார்கிட்டையாவது வீடியோ வாங்கி படிங்க. ஒரு சின்ன ஒரு காசு தான் வரும். இப்பயே படிச்சு வச்சுக்கணும். பிறகு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இடையில 1 வருஷம் ட்ராப் பண்ணி படிக்க போறேன், அந்த செட்டையெல்லாம் வைக்க இயலாது. நல்லா டைம் இருக்குது. நான் ஸ்டார்ட்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்க 26 பேச்சோட எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி படிங்கண்டு. பட் இனி காலம் போயிட்டு என்ன, அவங்களுக்கு இன்னமும் 8 மாசம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. உங்களுக்கு 1 வருஷமும் 8 மாசமும் இருக்குது, அவ்வளவுதான் காலமா. சரி, அடுத்து முறைமையான ஏற்றம். அதை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், எப்படி பாக்குறேன்னு. இருமுனைவு திருப்புதிரன் எப்படி பாக்குறேன்னு படிச்சிருப்பீங்கன்னு. ஒரு மைய அணு சுத்தி வளைச்சி ஒரே மாதிரி அணு மைய அணுவுல தனிச்சோடி இலத்திரன் இல்லாட்டி அங்க இருமுனைவு திருப்புதிரன் இல்லை. பெரும்பாலான இடத்துலயா 1-2க்கு அப்படி இருக்கும். மைய அணுல தனிச்சோடி இலத்திரன் இருந்திருமாட்டா இருமுனைவு திருப்புதிரன் இருந்தா முனைவு இருக்கும், இல்லாட்டி முனைவு இல்லை. அதெல்லாம் அழகா படிச்சு வச்சிருப்பீங்க.
2025 வாங்க, கட்டமைப்பும் வடிவமும் போடுறது ஒரு பெரிய ஒரு கேள்வி. கட்டாயம் எல்லாருமே தெரியணும், இது இல்லாம இல்ல. அடுத்த மின்னெதிர்த்தன்மை, ஒரு சேர்வையிட மின்னெதிர்த்தன்மை எப்படி மாறுபடும் என்ற எங்கட கடைசியா பேப்பர் கிளாஸ்லயும் சொல்லிருப்பேன். அதனால கொதிநிலை இது படிச்சு கொள்ளுங்க. MCQ வரும், ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கும், எஸ்ஐலையும் இருக்கும். ஃபைனல் பேப்பர் போனீங்கன்னா கட்டாயம் MCQ இருக்கும், கட்டாயம் MCQ இருக்கும் கொதிநிலை. அடுத்து 24க்கு வந்தா பெருசா இல்ல. அப்ப முனைவாக்கம் சம்பந்தமா ஒரு குட்டி கேள்வி இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு யூனிட் 2 ஸ்ட்ரக்சர்ல கட்டாயம் முதலாவது ஸ்ட்ரக்சரா இருக்கும், கட்டாயம் முதலாவது ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ யூனிட் 2 நீங்க படிக்கணும். அதுலயும் என்னத்தை படிக்கணும்? வடிவம் வரைகிறது தான் படிக்கணும். சிம்பிளா படிங்க, லேசா பாருங்க. கெமிஸ்ட்ரி சரியான லேசா இருக்கும், சரியான லேசா இருக்கும். கஷ்டமே பட தேவையில்லை பிள்ளைகள், கஷ்டமே பட தேவையில்லை. சும்மா மார்க்ஸ் எடுத்து கொண்டு போயிடலாம். ஆனா நீங்க ஏன் மார்க்ஸ் எடுக்கிறீங்க இல்ல, இல்லாட்டி உங்களுக்கு ஏன் விளங்குது இல்லைன்னா நீங்க ட்ரை பண்றீங்க இல்ல பிள்ளைகள். கொஞ்சமாவது முயற்சி செய்யத்தானே வேணும். படிக்கணும், நானும் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும், நானும் டாக்டர் ஆகணும், ஆசைப்பட்டா தானே அடையலாம். நீங்க ஆசையே வர்றீங்க இல்ல, பிறகு அடையலாம். கனவுல ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. படுத்து கொண்டிருக்கக்குள்ள நான் டாக்டரா போயிருவேன், டாக்டரா போயிருவேன், முழிச்சா புத்தகம் எங்கேண்டா அதை தூக்கி எரிஞ்சு போட்டிருக்கிறேன். அப்படியே இல்லாது. இல்லாட்டி சும்மா கிளாஸ் மட்டும் போயிட்டு ஓலவல் நினைப்புல படிக்கலாம்ன்றாலும் படிக்க மாட்டீங்க. இது A level ட்ரை பண்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இங்க வாய்ப்பு. யாரு ட்ரை பண்ண இல்லையோ நீங்க இந்த ஓட்டத்தில இருந்து, ரேஸ்ல இருந்து எலிமினேட் ஆகிடுவீங்க, நீக்கப்பட்டுருவீங்க. ஸோ ட்ரை பண்ணி படிங்க. ஒவ்வொரு டேர்மும் டொப்ல எடுக்க பாருங்க. டொப் தான் நம்மட நோக்கம். எங்கேயுமே இந்த இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போற மாதிரி நடுவுல இருக்கிறே இல்லை, இல்லாட்டி பின்னாலையும் போய் இருக்கிறே இல்லை. எப்பயுமே டொப்ல இருக்கணும் பிள்ளைகள். அப்பதான் சக்சஸ் உங்களை